ஐயோ, ஏமா கட்டில இருந்து கீழே விழுந்துட்டீங்க? பாத்து பாத்து மெதுவா. அறிவில்லையா உங்களுக்கு? இருக்க மாட்டீங்களா ஒரு இடத்துல? என்ன பார்த்தா குண்டச்சியா தெரியுதா உங்களுக்கு? மறுபடியும் குண்டச்சி குண்டச்சின்னு சொல்றீங்க. கொழுப்பா உங்களுக்கு? ஆமாமா, எல்லாரையும் ஒன்னதான் அள்ளிட்டு வந்தாங்க. உட்காருங்கம்மா. என்னமா பிரச்சனை? கட்டில இருந்து கீழே விழுந்துட்டாங்க சார். பேஷண்ட் கிட்ட பொலைட்டா பேச கத்துக்கங்க. ஓகே சார். உங்க மகன் தானமா? அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, சரியாயிட்டு வராரு. வெறும் மயக்கம் தான். உங்க வீட்டுக்காரரும் டிரைவரும் ஐசியூல இருக்காங்க. உங்க வீட்டுக்காரருக்கு ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணணும். நர்ஸ், இந்த ஃபார்ம்ல கையெழுத்து வாங்குங்க. ஏமா தலையாட்டுறீங்க? என்னாச்சு? நர்ஸ், நீங்க பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு ஒண்ணும் இல்ல, தைரியமா கையெழுத்து போடுங்கம்மா. ஒரு சின்ன ஆபரேஷன் தான். இன்னும் சொல்ல போனா உங்களை விட அவருக்கு சின்ன காயம்தாம்மா. ஆனா ஆபரேஷன் பண்ணாதான் அவருக்கு சரி பண்ண முடியும். இப்ப அவர் தரப்புல நீங்க இருக்கிறதுனாலதான் உங்ககிட்ட இப்ப நான் கையெழுத்து கேக்குறேன். சைன் பண்ணுங்கம்மா. நர்ஸ், பாருங்க சார், கட்டின புருஷன் மேல என்ன பிரியம்னு. அம்மா, உங்க புருஷன் உயிருக்கு நாங்க கேரண்டிமா. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கையெழுத்து போடுங்கம்மா. நர்ஸ், அம்மா, கையெழுத்து போடாட்டி பெரிய பிரச்சனை ஆயிடுமா. பெரிய சிக்கல கொண்டு விட்டுரும். போடுங்கம்மா, இந்த இடத்துல போடுங்க கையெழுத்த. ப்ளீஸ் ப்ளீஸ் put it your sign here. என் மேல கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. உங்க புருஷனோட நிலை அப்படி. போடுங்க ப்ளீஸ். காப்பாத்துவாமா, கவலைப்படாதீங்க. கையெழுத்த போடுங்க. நர்ஸ், கை நாட்டா? கையெழுத்து போட தெரியலங்கிறது தான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்தீங்களா? சொல்லி இருக்கலாம்ல. வைங்க வைங்கம்மா, பயப்படாம வைங்க. வைங்க, எடுத்துக்கம்மா. ஐயா, நீங்க சொல்லுங்க ஐயா. கோபி, இப்ப இதுதான் நிலைமை. என்ன செய்யலாம் நீயே சொல்லு. நீங்க தான் மனசு வச்சு ஏதாவது செய்யணும். கோபி, நான் சொல்லி கேட்கிற நிலைமை இல்லை. கமிட்டி எதுக்கு? எல்லாருடைய பங்களிப்பு இருக்கணும் தான் கமிட்டி போட்டது. கமிட்டியோட அத்தனை பேரும் கையெழுத்து போடுறோம் ஒத்துக்கிட்டு கையெழுத்தும் போட்டாங்க. அந்த காளையப்பன் கையெழுத்து போடணும்னு சொல்லியிருக்கேன். நான் நம்ம சொக்க பத்தி சொன்னேன். அவனும் அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டேன். ஆனா இப்ப ஜெகநாதன் கையெழுத்து போடல. கோபி, எனக்கு ஒன்றும் புரியலப்பா. கோவிலில் வந்து போலீஸ் சோதனை போடும்போது சொக்கலிங்க பேரை போலீஸ் சொல்லும் போது அப்படி இருக்காது. சொக்கலிங்கத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் அந்த மாதிரி ஆள் இல்லைன்னு சொல்லி ஜெகநாதன் சொல்லியிருக்காரு. அவரா சொன்னாரு? அது மட்டும் இல்லை கோபி, ஜெகநாதன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? எனக்கு சொக்க குடும்பத்துக்கும் பகாதேன், ஆனா சொக்கு இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ற ஆள் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. போலீஸ் செக் பண்ணணும்னு சொல்லும் போது எனக்கு அதில் உடன்பாடு இல்ல, நீங்களே பாத்துக்குன்னு சொல்லி விட்டு போயிட்டாராம். என்னடா பாக்குற? அந்த ஆளு பிள்ளைங்களை விட்டு தொட்டிலே ஆட்டுவாரா? கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. ஏன் கோபி அம்மா கோச்சுக்கிறாங்க? என்ன பிரச்சனை? இல்ல, அது ஒண்ணு இல்லைங்க, அது வேற. நீங்க சொல்லுங்கய்யா. கோவில்ல உங்க அப்பா பத்தி நல்ல விதமான சொன்ன ஜெகநாதன் ஏன் கையெழுத்து போட மாட்டேங்கிறேன்? எல்லாம் மகிழ்ச்சியான காரணம். ஐயா, சித்தப்பா ஏதோ கோபத்துல அப்படி பண்ணிட்டாங்க. கோபத்துல அப்படி பண்ணனா யாருக்கு நஷ்டம்? பழைய பகைய பேசுற நேரமா இது? இந்த ஜெகநாதன் கையெழுத்து போட மாட்டேங்கிறேன். நான் போதும் பேச முடியாது, என்ன பண்றது? ஐயா,
இதுக்கு வேற வழி இல்லைங்களா? உங்க அப்பா சுகந்தத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நல்ல மனுஷன். அதான் எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கியிருக்கேன். நம்ம இந்த ஜெகநாதன் போட மாட்டேங்கிறேன். இதை நீங்க தான் முடிவு பண்ணணும். மயில் எங்கம்மா? மனசு சரியில்லைன்னு கோயிலுக்கு போயிருக்காரு. கடவுள் நம்புறானா? எப்படியோ நல்லது நடந்தா சரி. வர்றேன் கோபி, வர்றேம்மா. எல்லாருக்கும் வர்றேம்மா. வர்றேம்மா. அம்மா, நம்ம மலரணி கிட்ட வாய மூடுறி. அவங்க திட்டப்பட்டு ஒண்ணா பண்ணுவாங்க. அவங்க கால்ல வந்து கையெழுத்து வாங்க சொல்றியா? அம்மா, அப்பா இப்ப வெளியில வரணுமா? நாளைக்கு உன் பொண்டாட்டி நாக்குல பல்ல போட்டு பேசுவா. உங்க அப்பா இப்படி வெளியே வந்ததுக்கு எங்க அப்பா போட்ட பிச்சை தானே. அந்த வேலையே வேணாம். யாருங்க நீங்க? நீங்க பாட்டுக்கு நேரா உள்ள வந்துட்டு இருக்கீங்க. நான் கோபியோட அப்பத்தா, சொக்கு மயிலோட அம்மா. இங்க என்ன? தம்பி, ஜெகநாதன் ஐயாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். என்ன விஷயம்? என் பையன் விஷயமா தான். என் பையனை ஜெயிலேருந்து வெளியே எடுக்க ஐயா கிட்ட கையெழுத்து கேட்டாங்களாம். ஐயா போடலன்னு சொல்லிட்டாராமா. அதனாலதான் ஐயாவை கொஞ்சம் பார்த்து. நிறுத்துறீங்களா? ஏங்க உங்க வீட்டு ஆளுங்களுக்கு என்னங்க நினைப்பு மனசுல? எங்களை பார்த்தா காமெடியன்ஸ் மாதிரி இருக்கா? காமெடினா என்ன? இந்த நெக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஏமா, உனக்கு இவ்வளவு வயசாச்சே, அறிவுன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா? அன்னைக்கு என்னன்னா உன் மகன் மயில் இங்க வந்து எங்க மாமா இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காரு. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போறாரு. நாங்க என்ன கேட்டுட்டு சும்மா இருக்கணுமா? ஏங்க அன்னைக்கு அந்த ஆளு இங்க தப்பிச்சு போனதே பெரிய விஷயங்க. இப்ப காரியம் கை மீறி போனோன்னா உங்களை தூது அனுப்பி விடுறாரா? என்னங்க எங்களை பார்த்தா எலிச்சாவை மாதிரி இருக்கா? இல்ல எங்க மாமா பார்த்தா முட்டாள் மாதிரி இருக்கா? என்னங்க நினைச்சிட்டு இருக்க மனசுல? இல்ல மாமா, நீங்க மாப்பிள இருங்க. ஐயா, ஏங்க இங்க எதுக்கு வந்தீங்க? என்ன எங்க வீட்டால நிம்மதியா இருக்க கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையறீங்களா? ஐயா, மயில் பண்ணது தப்பு தாங்க. நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க ஐயா. மாமா, இவங்க எதுவும் உணர்ந்தெல்லாம் வரல. நீங்க சொக்கு விஷயத்துல கையெழுத்து போடல. போலீஸ் அவரை வெளில விட முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். அதான் விழுந்தடிச்சு ஓடி வராங்க. ஐயா, மயில் இங்க வந்து பேசுனது தப்பு தானுங்க ஐயா. அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க ஐயா. மயில் செஞ்ச தப்புக்காக சொக்குவை தண்டிக்கிறது என்னங்க ஐயா நியாயம்? சொக்கு ரொம்ப நல்லவையா. சொக்கு பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. நீங்க தான் கோயில்ல சொன்னீங்களாமா, சொக்கு பத்தி ரொம்ப உயர்வா பேசிருக்கீங்கன்னு செட்டியார் என்கிட்ட சொன்னாரு. கோயில் அப்படி உயர்வா பேசிவிட்டு இப்ப மயில் செஞ்ச அற்ப காரியத்துக்காக இப்ப உங்க நல்ல குணத்தையே மாத்திக்கிட்டீங்களே ஐயா. ஐயா, நல்லா சிந்திச்சு பாருங்க ஐயா. சொக்கு ஒரு அப்பாவி. கல்யாணமும் நடக்காம அவனும் உள்ள போய் வீடே இடம் வீடாயிடுச்சு ஐயா. அவன் திரும்பி வந்தாதான் எங்க வீடே விளங்கும். ஐயா, மனசு வைங்க ஐயா. ஐயா, கையெழுத்து போட்டு கொடுங்க ஐயா. என்னங்க நடிக்கிறீங்களா? ஆளாளுக்கு வருவீங்க, இஷ்டத்துக்கு பேசுவீங்க, நாங்க பேசாம போணுமா? என்ன அந்த மயில் பெரியவனா? இருங்க மாப்பிள. இல்ல மாமா, அந்த ஆளு பாட்டுக்கு இங்க வீட்டுக்கு வந்து கண்ணா பின்னான்னு பேசுவாரு. எப்படி மாமா பொறுமையா இருக்க முடியும்? இருங்க மாப்பிள. ஏமா நீங்க வந்து இப்படி பேசுவீங்க, அப்புறம் உங்க மகன் மயில் வருவேன். ஏண்டா ஜானா கையெழுத்து போட்ட, நீ என்ன பெரியவனா, நல்லவனா நடிக்கிறியான்னு கை நீட்டி பேசுவேன். இதெல்லாம் எனக்கு தேவையா? கிளம்புமா, நான் கெட்டவனாவே இருந்துட்டு போறேன். போங்க. ஐயா, கடவுளே. அம்மா அம்மா, என்னம்மா எந்திரிமா எந்திரிமா முதல்ல. ஏமா என் வயசு என்ன உங்க வயசு என்னம்மா? ஏமா என் காலில் விழுந்து பாவத்தை சுமக்க சொல்றீங்க? ஐயா, எனக்கு என் மகன் வேணுங்க ஐயா. ஐயா, உங்ககிட்ட மடி பிச்சை கேட்கிறேன் ஐயா. ஐயா, அவன் நல்லவன் ஐயா. அவன் வெளியே வர உதவி செய்யுங்க ஐயா. உங்க குணத்தை மாத்திக்கங்க ஐயா. எங்க வீட்டுல யாரு என்ன தப்பு பண்ணிருந்தாலும் நான் மன்னிப்பு கேக்குறேங்க ஐயா. அந்த கையெழுத்த போட்டு கொடுத்துருங்க ஐயா. இப்படி கால்ல விழுந்து டிராமா போட்டா? இருங்க மாப்பிள. சரிம்மா, உன் மய விஷயத்துல நான் இடைஞ்சலா இருக்க மாட்டேன். போங்க, நான் செட்டியார்ட்ட பேசுறேன். ஐயா, அந்த கையெழுத்துங்க ஐயா. போமா, நான் கையெழுத்து போடுறேன். போங்க. ஐயா, என் குலசாமி, நீ நல்லா இருக்கணும் ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. நீ இப்ப செஞ்ச உதவிக்கு காலமெல்லாம் கடன் பட்டிருக்கேன் ஐயா. இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? கைமாறா?
நான் கேட்டா செய்வீங்களா? ஐயா சொல்லுங்க ஐயா, இப்ப நான் என்ன செய்யணும்? உங்க வீட்டு ஆளுங்கள்ட்ட என் வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க கூடாதுன்னு சொல்லுங்க. ஐயா பெரிய மனுஷி வீடு தேடி வந்து என் காலில் விழுந்த பாவம் என்னை சேரக்கூடாதுன்னு இதை செய்றேன். மற்றபடி உங்க வீட்டாளுங்க மேல இறக்கப்பட்டில்ல. இதையே நான் சொல்றேன்னா இதையே சாக்கா வச்சுக்கிட்டு என் வீட்டுக்குள்ள எவனாவது வந்து நுழைவான். தெளிவா சொல்லிடுங்க. அவனுங்க என்னை செத்து போனா கூட சந்தோஷம். ரோட்ல வரும்போது போகும்போது அவங்க என்னை கண்டுக்காம போனாலும் சந்தோஷம். ஏன் என்னை காரி துப்புனாலும் சந்தோஷம். ஆனா உறவு மலரு அது இதுன்னு இங்க வந்து என் திசை பக்கமே தலை வச்சு படுக்க கூடாதுன்னு சொல்லிவிடுங்க. போதும், இந்த கைமாறு மட்டும் செய்யுங்க. இந்த வீட்டுக்கு உங்க சைடுல இருந்து வர்றாலு நீங்க தான் கடைசி ஆளா இருக்கணும். நீங்க போகலாம். போங்கம்மா. உள்ள போங்க. என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க? அவங்க பேசுவாங்க, நாம அமைதியா இருக்கணுமா? கொஞ்சம் போட்டு பார்த்துருக்கலாம்ல. அப்படி இல்ல மாப்ள, எங்க அம்மா வயசு அவங்களுக்கு. அவங்க போய் என் காலில் விழுந்து அதெல்லாம் நடிப்பு மாமா. இல்ல மாப்ள, எனக்கு தெரியாதா எது நடிப்பு எதுன்னு? போட்டு விடுங்க. எந்த ஜென்மத்துல யார் வாயில விழுந்தனோ மலருன்னு ஒரு சனியனை பத்தேன். இப்ப அந்த அம்மா வாயில விழுந்து இன்னும் நான் அனுபவிக்கணுமா? போட்டு விடுங்க. உட்காருங்க. பரவாயில்லைங்க, இருக்கட்டும். பரவாயில்ல, உட்காருங்க. கான்ஸ்டபிள் சார். சாருக்கு டீ சொல்லியா? ஓகே சார். இல்ல எனக்கு வேண்டாங்க. சாப்பிடுவீங்கல்ல? அப்புறம் என்ன, உங்களை விசாரிக்கிறதுக்காக தான் நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். சொல்லுங்க. உங்களை பத்தி சிவன் கோயில் உள்ள ஆளுங்க, அதாங்க அந்த கோயில் பொறுப்பாளிங்க பல பேர் சொன்னாங்க. அதுல நீங்க நல்லவர்னு சொன்னவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க. அது யாருங்க? அவர் பேர் கூட உங்க சம்பந்தி ஜெகநாதன். அவருக்கும் உங்களுக்கும் பகை. ஆனாலும் நீங்க அப்படிப்பட்டவர் இல்லைன்னு தான் சொன்னாரு. ஆமாங்க, அவருக்கும் உங்களுக்கு என்ன பகை? பரவாயில்ல, சொல்லுங்க, என்ன பகை? கல்யாணம். என் மகன் அவர் மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். லவ் மேரேஜா? உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? பணமா ஜாதியா? ரெண்டுமே இல்ல. இது வேற. குழப்பமா இருக்க. நான் மண்டபத்தில் வச்சு பார்த்தேன். உங்க பையன் பேரு கோபி தானே? ரொம்ப பாசக்காரரா இருக்காரு. என் மகன் இல்லையா, அவன் எப்பவுமே அப்படித்தான். உங்க வீட்டுல உங்களை கைது பண்ண வந்தப்ப உங்க மருமக மாமா அப்படிப்பட்டவர்லாம் இல்ல, இந்த நகை எப்படி இங்க வந்ததுன்னு தெரியலன்னு சொன்னாங்க. உங்க பையனும் அதான் சொன்னாரு. அவங்க 2 பேரும் கேட்டுக்கிட்டதே கல்யாணம் முடியட்டும் அவர் அனுப்பி வைக்கிறோன்னு உங்க மகனும் மருமகளும் சேர்ந்து தான் சொன்னாங்க. அவங்க போலீஸ் வந்ததை பத்தியோ நகை திருடு போனதை பத்தியோ எந்த கவலையுமே படல. அப்போ அவங்க மனசுல இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. எங்களுக்கு நல்லா ஒத்துழைச்சாங்க. அப்புறம் ஐயா சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க தம்பி பேர் என்ன? மயிலு. அவருக்கு என்ன பைத்தியமா? அவர் பண்ணது கொஞ்ச நெஞ்சம் டார்ச்சர் இல்ல, ஓவர் அட்டகாசம். என்ன பண்ணிருவ ஏது பண்ணிருவன்னு ஓவர் அட்டூழியம். அவர் ஏன் இந்த மாதிரி பண்ணாருன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. ஐயா, உங்களுக்கு எதிரிங்க யாராவது இருக்காங்களா? ஏன் கேக்குறீங்க? ஐயா, உங்க பையன் லவ் மேரேஜ், வேற ஜாதி. உண்மையை சொல்ல போனா எந்த சந்தர்ப்பம் கிடைச்சாலும் மாட்டி விடணும்னு தான் நினைப்பான் ஒரு மனுஷன். ஆனா உங்க சம்பந்தி வாய்ப்பே இல்ல. எதிரியா இருக்கிற ஆளு கூட மரியாதை கொடுக்கும் போது நீங்க எப்படி திருடனா இருப்பீங்க? சரி சொல்லுங்க, உங்களுக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா? ஏன் தயங்குறீங்க? தயங்காம சொல்லுங்க, எந்த பயமும் வேண்டாம், நான் இருக்கிறேன். ஐயா, என்னங்கய்யா?
நான் நான் தான் ஏன் திருடினேன்? என்னையா உண்மையை சொன்னா நீங்க ஏன் அதிர்ச்சி அடையறீங்க? நான் தான் திருடினேன். என்னையா நீங்க போய் அது பண கஷ்டம். வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க கல்யாணத்துக்கு இருக்கு. அதான் கோவில் நகைன்னு கூட பார்க்காம மாட்டிப்பேன் நான் எதிர்பார்க்கல, திருடிட்டேன். ஏன் போய் சொல்றீங்க? ஏன் போய்ங்கிறீங்க? ஐயா, உங்களுக்கு திருடுற அனுபவம் இருக்கோ இல்லையோ, ஆனா எந்த முகம் திருடுங்கிறத பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற அனுபவம் எனக்கு இருக்கு. ஒருத்தன் எத்தனை வார்த்தைக்கு அப்புறம் செஞ்ச குத்தத்தை ஒத்துக்குவான், அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க 4 வார்த்தையில பட்டுன்னு நான் தானே சொல்லிட்டீங்க. நான் தான் திருடினேன். நான் மாட்டிட்டேன்ல, அதான் உண்மையை சொல்றேன். ஐயா, விளையாட்டு கூட அப்படி சொல்லாதீங்க. இது சாதாரண ரோட்ல நடக்கிற மாதிரி செயின் பறிப்போ பிட் பாக்கெட்டோ இல்ல, கோயில் நகையா. ஒரு கேஸ் நினைக்காதீங்க. கோயில் நகையை களவாங்க பிளான் போட்டது, கள்ளசாவி போட்டது, கோயிலுக்குள்ள இருந்து நகை யாருக்கும் தெரியாம எடுத்ததுன்னு கேஸ் இழுத்துடும். இதுக்கு தீர்ப்புன்னு பார்த்தா தண்டனை 3 வருஷத்துக்கு குறையாதுங்கய்யா. நான் தாங்க எடுத்தேன். அப்ப உங்களுக்கு எதிரிங்க இருக்காங்க. எதிரின்னா? ஆமாங்கய்யா. ஆனா அதை எடுத்தவங்க உங்களுக்கு வேண்டப்பட்ட ஆளா இருக்கணும். அவங்கள காப்பாத்துறதுக்கு தான் நீங்க இந்த மாதிரி பதில் சொல்றீங்க. இல்லைங்க, நான் தான் திருடினேன். நான் தான் ஒத்துக்கிட்டேனே. நீங்க உண்மையை சொன்னா ஏதாவது பண்ணிருவேன்னு யாராவது மிரட்டினாங்களா? தயங்காம சொல்லுங்க. மிரட்டுறதா? கிடையாது, அப்படி யாரும் என்ன மிரட்டல. நான் தான் திட்டம் போட்டு நகை எடுத்தேன். இதை நான் சுய நினைவோடு சொல்றேன். பின்விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். உண்மை அதானுங்களே. அப்போ இதான் உங்க கருத்தா? ஆமாங்க ஐயா, இதுதான் உண்மை. யோ சார், ஐயா சொல்றத நோட் பண்ணிக்க. ஃபைல கோர்ட்ல ஒப்படைக்கணும். ஓகே ஐயா. சரிங்க.